வணக்கம். வெள்ளை சர்க்கரை நம்ம உடம்புல நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் உண்டாக்குது அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, வெள்ளை சர்க்கரைங்கிறது என்ன, அதில் என்ன இருக்குது, என்ன பிரச்சனை நம்மளுக்கு அதனால் ஆரோக்கியத்துக்கு ஏற்படும், என்ன மாற்று அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை குறித்த மிக முக்கியமான தகவல்களை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். பொதுவாக இந்தியாவில் சர்க்கரையை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கரும்புலேருந்து வருது. ஸோ இந்த கரும்புலேருந்து நம்ம சர்க்கரையை சுத்திகரிப்பு செஞ்சு நம்ம வெள்ளை சர்க்கரையை எடுக்கிறோம். ஸோ இதுக்கு டபுள் சல்பிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு ரசாயன முறையை யூஸ் பண்ணுறாங்க. கரும்பு ஜூஸ் ஆக்கி, அதுக்கப்புறம் இந்த கரும்பு ஜூஸை நல்லா நல்லா கெட்டியாக காய்ச்சி, அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீக்கிறது தான் சர்க்கரை சுத்திகரிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த சர்க்கரையை சுத்திகரிக்கிறதுக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த டபுள் சல்பிட்டேஷன் சல்ஃபர் டை ஆக்சைடு யூஸ் பண்ணும்போது சர்க்கரையில் கடைசியாக தயாரிக்கப்படுற அந்த வெள்ளை சர்க்கரையில் சல்ஃபர் கலக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சர்க்கரையில் சல்ஃபர் இருக்கிறதுனால என்ன பிரச்சனைங்க? அதாவது ஒரு காலத்தில் சர்க்கரையை வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரை கிடைக்கிறதே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு ஒரு காலத்தில் இந்தியாவில். ஸோ அப்போ சர்க்கரையை மக்கள் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு பெருசாக அதோட பாதிப்புகள் பற்றி தெரியல. பட் ஆனால் இன்றைக்கி உணவு தயாரிக்கிற எல்லா நிறுவனங்களுமே அந்த இனிப்பு சுவைக்காக அதிக அளவு சர்க்கரை யூஸ் பண்ணுறாங்க. ஐஸ்கிரீம் போன்ற துரித உணவுகள்லாம் மிக அதிக அளவில் விற்பனையாகுது, மக்கள் ரசித்து சாப்பிட்றாங்க. ஸோ நிறைய வெள்ளை சர்க்கரை நம்ம உடம்புல சேரத்துக்கான வாய்ப்பு இப்போலாம் அதிகம். பழைய காலம் மாதிரி கிடையாது. வெள்ளை சர்க்கரையில் நார்மலாக இந்தியாவில் ஒரு 60 ppmலேருந்து 70 ppm வரைக்கும் சல்ஃபர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் சர்வதேச விதிமுறைகளின்படி சல்ஃபர் சர்க்கரையில் வெள்ளை சர்க்கரையில் 10 ppmக்கு குறைவாக தான் இருக்கணும். ஏன்னா இந்த ரசாயன சல்ஃபர் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நிறைய அலர்ஜிகளை உண்டாக்கும். முக்கியமாக அதிக அளவு நம்ம சர்க்கரையை எடுத்துக்கிட்டோம்னா, வெள்ளை சர்க்கரையை எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம உடம்புல நிறைய அலர்ஜிகள் உண்டாக்கும். தோல் அலர்ஜிகள் மட்டும் இல்லாமல் நம்ம சுவாச பிரச்சனைகள் நிறைய வரும். தொண்டை வலி. அதனால தான் இப்போ ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டோன்னு நம்மளுக்கு ஒரு மாதிரி தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஐஸ்கிரீமில் இருக்கக்கூடிய சர்க்கரை. ஏன்னா ஐஸ்கிரீமில் அதிக அளவு சர்க்கரை கலந்தால் தான் உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை கிடைக்கும். ஸோ அந்த அதிக அளவு சர்க்கரை அதில் இருக்கக்கூடிய சல்ஃபரை நம்ம சுவாச பாதையை, நம்ம தொண்டைகளெல்லாம் இரிட்டேட் பண்ணி நம்மளுக்கு தொண்டை வலி வருவதற்கான வாய்ப்பை உண்டாக்குது. மூச்சு விடுவதில் சிரமம், ஏன் ஆஸ்துமா கூட அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இந்த சர்க்கரையை நம்ம உணவில் அதிகமாக சேர்க்கும் போது உண்டாகுது. ஸோ இந்த சல்ஃபருங்கிறது கெமிக்கல் சல்ஃபர். ஆனால் நம்ம உடம்புல நம்ம நார்மலாகவே முட்டை, பால், சீஸ், வெண்ணெய், அப்புறம் சிக்கன், மட்டன் இந்த மாதிரி உணவுகள்லாம் எடுத்துக்கும் போது இந்த உணவுகளில் புரோட்டீன் இருக்கும். இந்த புரோட்டீனில் நார்மலாகவே இயற்கையான சல்ஃபர் இருக்கும். இந்த இயற்கையான சல்ஃபர் அமினோ ஆசிட்டில் இருக்கும். இது நம்ம உடம்புக்கு நல்லது. ஆனால் இந்த கெமிக்கல் சல்ஃபர், ரசாயன முறையில் கலக்கப்படுற இந்த சல்ஃபர் நம்ம உடம்புல நிறைய அலர்ஜிகளை உண்டாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்தியாவில் தான் டபுள் சல்பிட்டேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற வளர்ந்த நாடுகளில் பல வருஷங்களாக அவங்க இந்த டபுள் சல்பிட்டேஷன் அப்படிங்கிற மெத்தடையே மாற்றிட்டு டபுள் கார்பனேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. டபுள் சல்பிட்டேஷன் அப்படிங்கிற இந்த மெத்தடில் சல்ஃபர் டை ஆக்சைடு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் வளர்ந்த நாடுகளில் என்ன பண்ணுறாங்கன்னா டபுள் கார்பனேஷன் அப்படிங்கிற மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்பனேஷன் மெத்தடில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபர் டை ஆக்சைடோட கார்பன் டை ஆக்சைடு கண்டிப்பாக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது, அலர்ஜி தொந்தரவுகளை உண்டாக்காது. அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடுக்கு பதிலாக கார்பன் டை ஆக்சைடு யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா இந்தியாவில் ஏன் இந்த மெத்தட் பரவலாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னா, முக்கியமான காரணம் சர்க்கரையோட கலர். அதாவது நம்ம மக்களுக்கு சர்க்கரை நல்ல வெள்ளையாக இருந்தால் தான் அது நல்ல சர்க்கரை அப்படிங்கிறது மனசில் ஆழமாக பதிஞ்சதுனால மக்கள் இந்த கார்பனேஷன் மெத்தடில் தயாரிக்கப்பட்ட சர்க்கரையில் அந்த அளவுக்கு வெள்ளை கிடைக்காது. அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த ப்ரௌன் கலர் நம்ம மக்களுக்கு அசுத்தமான சர்க்கரையாக தெரியறதுனால மக்கள் வெள்ளை சர்க்கரையை தான் விரும்பி வாங்குறாங்க. அப்படிங்கிறதுனால சர்க்கரை தயாரிக்கிறவங்களுமே டபுள் சல்பிட்டேஷன் மெத்தட் தான் இன்னமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த வளர்ந்த நாடுகளில் இந்த சல்ஃபர் நம்ம உடம்புக்கு கெட்டது அப்படிங்கிறது ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சதுனால அவங்க இந்த மெத்தடை டோட்டலாக கட் பண்ணிட்டாங்க. அங்கே கிடைக்கிற சர்க்கரை எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் தான் இருக்கும். கண்டிப்பாக வெள்ளை சர்க்கரையோட இந்த ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய கார்பனேஷன் மெத்தடில் தயாரிக்கப்பட்ட சர்க்கரை நம்ம உடம்புக்கு நல்லது.
நல்லது. ஆனால் சர்க்கரைங்கிறதே பொதுவாக வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதிக அளவு சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மருத்துவ உலகத்தில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் சர்க்கரைக்கு மாற்றாக வந்து நம்ம தேன், வெல்லம், அப்புறம் இந்த ஸ்டீவியா லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இனிப்பு சுவையை உண்டாக்கக்கூடிய இலைகள், இந்த மாதிரி சர்க்கரைக்கு மாற்றான விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிட்டால் கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு நல்லது. ஸோ இன்றைக்கி இந்தியாவில் இந்த மாதிரி சல்ஃபர் ஃப்ரீ சுகர் அப்படின்னு மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சர்க்கரையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பொதுவாகவே சர்க்கரை வந்து கம்மியாக தான் எடுத்துக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.